वबरकातुह। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனை நாம் அனைவரும் வாசித்து சிந்தித்து நம் வாழ்வுக்கு தேவையான பாடங்களை படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு வழங்கியிருக்கிறான் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அந்த திருமறை குர்ஆனில் இன்றைக்கு நாம் அதை எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் என்று பார்த்தால், மேலோட்டமாக பொருள் புரியாத வாசிப்பிற்கு பெரும்பாலும் நம்முடைய சமுதாயம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அது என்ன சொல்லுது என்பதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லாமல், அதை ஓதுனா பெரிய நன்மை, பெரிய பரக்கத்து என்கிற ஒரு சிந்தனை. ஆனால் குர்ஆன் அதற்காக வேண்டி அருளப்படவே இல்லை. வெறுமனே குர்ஆன் ஓதுறதுக்காக குர்ஆன் அருளப்படவே இல்லை. அப்படி குர்ஆன் எங்கேயும் சொல்லவே இல்லை. குர்ஆன் எதற்கு அருளப்பட்டது அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறதுன்னு தேடி பார்த்தோம்னா, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருங்க அப்படின்ற நோக்கத்துக்காக வேண்டி அருளப்பட்டதாக குர்ஆன் சொல்லலை. கிதாபுன் அன்சல்னாஹு இலைக்க முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாத்தி. இதை நாம் ஏன் இறக்கி இருக்கிறோம், இந்த குர்ஆனை எதுக்கு உங்களுக்கு தந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், அதனுடைய வசனங்களை, அதனுடைய அத்தாட்சிகளை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாம் வழங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆழ்ந்து சிந்திக்க சிந்திக்க நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நிறைய செய்திகளை குர்ஆனிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதுக்கு ஒரு பயிற்சி தேவை, அதுக்கு ஒரு பழக்க வழக்கம் தேவை. அதெல்லாம் நம்முடைய சமூகத்திற்கு பெரும்பாலும் கற்றுக் கொடுக்கப்படாத காரணத்தினால எது மீண்டும் மீண்டும் கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அதே வழியில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எது கற்றுக் கொடுக்கப்படுகிறது? நீ அரபியை படிச்சுக்க, வாசிக்க கற்றுக்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இதை ஓதிக்க, இதை மக்ரிப் தொழுதுட்டு ஓது, அல்லது சுபு தொழுதுட்டு ஓது, யாசின் ஓது, வாக்கியா ஓது, சூரா ரஹ்மான் ஓது, உனக்கு பரக்கத்து கிடைக்கும், நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால அதுலேயே சமுதாயம் ஓடுது. பெரும்பாலும் குர்ஆனோடு தொடர்புடையவர்கள் அப்படின்னு பார்த்தா இந்த பட்டியலில் உள்ளவங்க தான் அதிகபட்சமானவங்க. அதை தாண்டின மக்கள் 1% 2% இருக்கலாம். 98% நம்ம எடுத்து பார்த்தோம்னா குர்ஆனோட தொடர்பு அப்படின்னு பேசுகிறவங்களும் இதை தான் வலியுறுத்துறாங்க. குர்ஆன் ஓத தெரியுதா உனக்கு, அதுதான் கேட்குறாங்க. குர்ஆன் ஓத தெரியலையே, அதுதான் கவலையும் படுறாங்க. எனக்கு இத்தனை வயசு ஆகிடுச்சு, இன்னும் குர்ஆன் ஓத தெரியல, அந்த பையன் இவ்வளோ சின்ன வயசு தான் அழகாக குர்ஆன் ஓதுறான். வருத்தப்படுறவரும் குர்ஆனை பொருள் தெரியாமல் ஓத அதுக்கு தான் வருத்தப்படுறாரு, அது தெரியலையேன்னு. அது மகிழ்ச்சி அடைகிறவர் எதுக்கு மகிழ்ச்சி அடைகிறாருன்னு பார்த்தா, நம்ம ஓத தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் குர்ஆன் அதுக்காக வேண்டி இல்லவே இல்லை, அதை வலியுறுத்தவே இல்லை. குர்ஆனில் எந்த இடத்துலையும் அதை வலியுறுத்தலை. எதை வலியுறுத்துறா? நல்லா ஆழ்ந்து சிந்திங்க, நல்லா சிந்திச்சு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு சிக்கல்களுக்கு அதில் தீர்வு உங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதுதான் குர்ஆன் சொல்லுகிற பாடம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் ஒரே ஒரு குர்ஆன் சொல்லுகிற ஒரு 2 மனிதர்களை பற்றிய ஒரு பார்வை, அது குறித்த அந்த வசனத்தை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் அதில் சில நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சில சிந்தனை கதவுகள் திறக்கக்கூடும். 10வது அத்தியாயத்தினுடைய 7, 8, 9, 10 ஆகிய வசனங்கள். வாய்ப்பு இருந்துச்சுன்னா குர்ஆனை மொபைலில் யாரும் வச்சுருந்தீங்கன்னு நீங்கள் எடுத்து கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இமாமுக்கும் மாமுமுக்கும் இடையில் உண்டான தொடர்பாக இருந்தால் ஜும்மாவில் கூட அந்த தொடர்பு மார்க்கத்தில் தப்பு கிடையாது. நீங்கள் 2 பேர் தனியாக எடுத்து பேசிக்கிறதுக்கும், நீங்கள் தனியாக வேறு ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்துறதுக்குன்னா ஜும்மாவுடைய உரையின் போது தடையே தவிர, இமாமோடு நீங்கள் உரையாடுவதற்கோ, இமாமிடம் நீங்கள் கேள்வி கேட்பதற்கோ, யார் உரை நிறுத்துகிறாரோ அவரோடு நீங்கள் பேசுகிறதோ, அவர் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணுறதோ, அவர் சொல்கிற ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்துகிறதோ அது ஜும்மாவில் தடுக்கப்பட்டதில்லை. அதனால் யாரும் மொபைலில் குர்ஆன் வச்சுருந்தீங்கன்னா அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக அதில் ஒரு ஈடுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். சூரா யூனுஸ் 10வது அத்தியாயம் 7, 8, 9, 10 ஆகிய வசனங்கள். சூரா யூனுஸில் 7, 8, 9, 10 அதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா வ ரலூ பில் ஹயாத்தி துன்யா வத்மஅன்னு பிஹா வல்லதீன ஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன். 2 வகையான மனிதர்களை பற்றிய ஒரு சித்திரம். முதல் மனிதர்கள் யார்? இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, நம்முடைய சந்திப்பை ஆதரவு வைக்காமல், நம்பாமல், நம்பிக்கை கொள்ளாமல், நம்முடைய சந்திப்பை அப்படிங்கிறதே மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் முன்னாடி போய் நிறுத்தப்படுவோம்ல, அல்லாஹ் நம்ம சந்திக்க போகிறோம் தானே. இப்போ நாம் நேரடியாக அல்லாஹ்வை சந்திக்கலை, ஆனால் மரணத்துக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம். குர்ஆன் பல இடங்களில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது.
பல காபிர்களை பற்றி எச்சரிக்கிற நேரத்துல எல்லாம் இப்படி தான் அல்லாஹ் சொல்கிறான், வக்கீல யோம நன்சாக்கும் கமா நசீத்தும் லிகா யோமிக்கும் ஹாதா. அந்த நாளில் அவர்களுக்கு சொல்லப்படும், கமா நன்சா நசீத்தும் கமா நன்சாக்கும், நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுது இந்த நாளை என்னுடைய சந்திப்பை நீங்கள் மறந்தீங்களே, அந்த மாதிரி இன்னைக்கு நாம் உங்களை மறந்துட்டோம் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். ஃபதூகு நீங்கள் சுவைத்து பாருங்கள், இந்த நாளினுடைய வேதனையை நீங்கள் சுவைத்து பாருங்கள். ஏன் என்னுடைய இந்த சந்திப்பை நீங்கள் உலகத்தில் வாழ்கிற பொழுது மறந்தீர்களே, எனவே நீங்கள் அதற்கு பிரதிபலனாக இன்றைக்கு நீங்கள் அதற்குரிய தண்டனையை சுவைத்து பாருங்கள் என்று சொல்லப்படும். இப்போ நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிறத பற்றி தான் குர்ஆன் இந்த வசனங்கள்லாம் பேசுகிறது. அதைத்தான் முதல்ல சொல்கிறான் அல்லாஹ் இந்த வசனத்தில், இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, நம்முடைய சந்திப்பை நம்பாதவர்கள், ஒரு ரலூபில் ஹயாத்தி துன்யா, அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே திருப்தி அடைகிறார்கள். உலகத்துடைய வாழ்க்கையிலே திருப்தி, நல்ல வாழ்கிறோம், நல்ல ஒத்துமா அன்னுபிகா, திருப்தியிலேயே அடுத்த கட்டத்தை பற்றி பேசுகிறான். திருப்தியினுடைய உச்சகட்டம் என்னன்னு கேட்டால் ஒரு 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 மன நிம்மதினு சொல்லுவோங்களே. பொதுவாகவே மனித வாழ்க்கையினுடைய ஓட்டம் எல்லாமே எதை நோக்கி இருக்கும்னு கேட்டால் ஒரு நிம்மதியான வாழ்வு. அதுதான் மனுஷனுடைய எல்லா ஓட்டத்தின் பின்னணியிலும் இருக்கிற முக்கியமான இலக்கு எதுன்னு கேட்டால் நிம்மதி தான் முக்கியமான இலக்கு. அதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம். எதுக்கு சம்பாதிக்கிறோம்? பணத்தை பெறுவதற்காக பணம் சம்பாதிக்கல. பணம் சம்பாதிச்சா வீடு கட்டலாம், வீடு கட்டினா நிம்மதியாக இருக்கலாம். நம்ம படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம்? படித்தா நல்ல வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்கும், சம்பளம் கிடைச்சா வருமானம் கிடைக்கும், வருமானம் கிடைச்சா வீடு கிடைக்கும், வீடு கிடைச்சா நிம்மதி கிடைக்கும். லாஸ்ட் ஃபைனல் டச் என்ன? ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க கல்லின் மீது கொண்ட பிரியத்தினால வீடு கட்டலை. இந்த டைல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனவே அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு டைல்ஸ் எங்கள் வீட்டில் வாங்கி வச்சுட்டேன். எனக்கு இந்த மார்பிள் பிடிச்சிருக்கு அதனால மார்பிள், அப்படி இல்லை. இந்த ஃபேன் பிடிச்சிருக்கு அதனால ஃபேன் இல்லை. இதை செஞ்சு முடிச்சா என்ன ஆகும்? அப்படியே வெயில் காலத்தில் ஏசியை போட்டுட்டு படுத்தோம்னா அப்படியே நிம்மதியாக இருக்கும்பா, சந்தோஷமா இருக்கும்பா, ஹாப்பியா. அந்த ஹாப்பினஸ் தான், அந்த மகிழ்ச்சி தான், அந்த நிம்மதி தான் டெட் எண்டு, லாஸ்ட் ரிசல்ட். மனிதனுடைய எல்லா ஓட்டத்தின் பின்னணியில் படிக்கிறதா இருக்கட்டும், தேடுறதா இருக்கட்டும், சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துல கடைசியில் அதுதான். அது இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஓடுறோம், எந்த ஓட்டமும் ஓட மாட்டான். அவன் சம்பாதிக்கிறான், ஆனால் அந்த சம்பாத்தியத்தில் அவன் நிறைவடைய முடியாது, நிம்மதி பெற முடியாது. அப்படின்னா அந்த சம்பாத்தியத்தின் மீது மனுஷனுக்கு ஈடுபாடு வராது. அந்த கடைசி எண்டான அந்த மன நிம்மதி இருக்குதே, ஒத்துமா அன்னுபிகா, இந்த உலக வாழ்க்கையில் அவன் அடைகிற இன்பங்களை வைத்துக்கொண்டு, பதவிகளை வைத்துக்கொண்டு, சொகுசான பணம் பட்டங்களை வைத்துக்கொண்டு, அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு என்னப்பா இருக்கு? நல்ல நிம்மதியாக சொசைட்டியில் நல்ல செட்டில் ஆயாச்சு, நிறைய சம்பாதிச்சாச்சு, சமுதாயத்தில் ஒரு பெரிய தலைவராக உருவெடுத்தாச்சு, 4 பேர் நம்ம பார்த்து சலாம் சொல்லலாம், நம்ம பேச்சை கேட்குறான், நமக்கு பின்னாடி 10 பேர் 1000 பேர் 100 பேர் இருக்கிறான், நாம் யார்கிட்டையும் கை கட்டி நின்று வேலை பார்க்கல, 4 பேருக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நம்மளை வச்சிருக்கிறான். அப்படின்னு இந்த சம்பளம், இந்த பொருளாதாரம், இந்த படிப்பு, இந்த மரியாதை, இந்த சமூகத்தில் கிடைக்கிற அந்தஸ்து, இவைகள் எல்லாவற்றினுடைய பிரதிபலனாக லாஸ்ட் எண்டாக ஒத்துமா அன்முபிகா, இந்த உலக வாழ்க்கையில் அவனுக்கு அவ்வளோ பெரிய நிம்மதி வேறு கிடைக்கிறது. இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, நம்முடைய சந்திப்பை நம்பாதவர்கள், ஒரு ரலூபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையிலே திருப்தி அடைந்தவர்கள், ஒத்துமா அன்னுபிகா, அந்த உலக வாழ்க்கையிலேயே நிம்மதியும் அதனுடைய லாஸ்ட் ஃபைனல் மன நிறைவின் உச்சத்தையும் அடைந்து கொண்டவர்கள், வல்லதீனஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன், அது மட்டும் இல்லை அவர்கள் நம்முடைய அத்தாட்சிகளை விட்டும் கவனமற்றவர்களாகவும் பொழுதுபோக்கானவர்களாகவும், நம்முடைய அத்தாட்சிகளை ஆயத்துகளை கவனிக்காதவர்களாகவும் அதில் ஈடுபாடு காட்டாதவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சாராரை பற்றி சித்திரம். நாளை மறுமையை நம்பாதவங்க, அல்லாஹ்வுடைய சந்திப்பை நம்பாதவங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாததன் விளைவாக இந்த உலகம் எப்படி மாறுது அவங்களுக்குன்னு கேட்டால், மறுமை நம்பிக்கை இல்லை. அப்படின்னா என்ன? இந்த உலகம் தான் நம்பிக்கை, உலகம் தான் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, உலக வாழ்க்கை தான் இருக்குது, படிப்பு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, நாம அடைய வேண்டிய லட்சியம் இருக்குது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அடைஞ்ச வெற்றி இருக்கிறது, அது மாதிரி நம்மளும் அடையணும்னு இந்த உலகம் மட்டும்தான் அஜெண்டா. ஆனால் உலகத்தை தேடி 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 உலகத்தில் அவன் ஒன்று அடையும் பொழுது நான் அதை அடைஞ்சிட்டேன், நான் அதை அடைஞ்சிட்டேன், நான் இதை அடைஞ்சிட்டேன், நான் அதை கிடைச்சிட்டேன் அப்படின்னு அவனுடைய மனம் திருப்தி அடைந்து கொண்டே செல்கிறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏற 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 மனதில் ஒரு திருப்தி வருதுல்ல. ஒன்றுமே இல்லாமல் சோத்துக்களை ஆட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தவர், ஒன்றுமே இல்லாமல் தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவர், இப்போ அவருக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு நிம்மதி அடைகிறார். வேலை கிடைச்சி கொஞ்ச நாள் வேலைக்கு போய் சம்பாதிச்சாரு. அந்த சம்பாத்தியத்தை கொண்டு சொந்தமாக தொழில் தொடங்கினார். அடுத்து அதில் ஒரு நிம்மதி அடைஞ்சார். அதுக்கு பிறகு அதுக்கடுத்த ஸ்டேஜுக்கு வந்தார், ஒரு வீடு வாங்கினார், அதில் ஒரு பெரிய நிம்மதி அடைஞ்சார். அதுக்கு பிறகு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சார், அதில் ஒரு நிம்மதி அடைஞ்சார். அதுக்கு பிறகு குழந்தை குட்டியெல்லாம் பிறந்துச்சு, அதில் ஒரு நிம்மதி அடைஞ்சார்.
சமுதாயத்தில் ஒரு பெரிய தலைவர், நீங்களே ஜமாத்தில் தலைவராக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒரு நிம்மதி அடைஞ்சார். இப்படி நிம்மதிகள் அவருடைய வாழ்க்கையில கூடிக்கொண்டே போகிறது. ரலூபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையில பல்வேறு வகையான திருப்திகளை அவர்கள் அடைந்தார்கள், நிம்மதியை பெற்றுக் கொண்டார்கள். வல்லதீனஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன், ஆனால் நம்முடைய இந்த அத்தாட்சிகளை விட்டும் அவர்கள் அசட்டையாக, பொடுபோக்காக, அலட்சியமானவர்களாகவும் இருந்து விட்டார்கள். உலாய்க்க மவ்வாஹும் முன்னார் பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த செயலின் காரணமாக இந்த பண்புடையவன்ட்ட ஒரு வகையான செயல் வெளிப்படும். உலகமே எனக்கு சதம் அப்படின்னு நினைக்கிறவன் இடத்துல மறுமை வாழ்க்கை குறித்த அச்சமோ கவலையோ சந்திப்பை அல்லாஹ்வை சந்திப்பது குறித்த ஒரு எதிர்பார்ப்போ எதுவுமே இல்லாத மனநிலையில் ஒருத்தருக்கான அவனிடத்திலே வெளிப்படுகிற செயலும் அதற்கு எதிராக மனநிலை உள்ளவனுடைய செயலும் ஒன்னா இருக்காது. அப்ப அவனுடைய செயலின் காரணமாக உலாய்க்க மவ்வாஹும் முன்னார், அவர்களுடைய தங்குமிடம் நரகமே, பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் செய்து கொண்ட செயலுக்கு கூலியாக அவர்களின் தங்குமிடம் நரகமாக இருக்கும் என்று முதல் சாராரை பற்றிய ஒரு விவரணை முடிகிறது. இப்ப இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு நம்மள அந்த இடத்துல பொருத்தி பார்ப்போம். நாம இதுக்கு அடுத்து இரண்டாவது சாராரை பற்றி பேசலாம். இரண்டாவது சாராரை பற்றிய விவரம் அடுத்து வருகிறது. முதல் சாரார் இவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய பார்வையிலே பழிக்கப்பட்டவர்கள், இழிவுக்கு ஆளானவர்கள், நரகத்திற்குரியவர்கள். அல்லாஹ் யாரை கண்டிக்கிறானோ, யாரை கெட்டவர்கள் என்று சொல்கிறானோ அப்படிப்பட்டவர்களை பற்றிய விவரம் இது. அப்படியானால் இதுல இருந்து நாம விலகி இருக்கணும்ல, இதுல இருந்து நம்ம தூரமாய்த்தானே நிற்கணும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கிறது? ஒவ்வொருவரும் தம்மை தாமே இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். இந்த வசனம் அதை விட்டு நான் வெகு தூரம் விலகி நிற்கிறேன் என்று உங்கள் உள்ளம் சொல்லுகிறதா, அல்லது இந்த வசனம் சொல்லுகிற அந்த பண்புகளோடு நான் இணைந்திருக்கிறேன் என்று நம்முடைய உள்ளம் சொல்லுகிறதா? 99% அந்த வசனம் என்ன சொல்லுவோம் அது எல்லாம் மட்டும் இருக்கு, அதுதான் இருக்கு. இல்லைன்னு எத்தனை பேர் மறுக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்தில் நாம நிம்மதி அடைகிற விவரங்கள் எதில்? இன்றைக்கு நாம் தொழுகைக்கு வருகிறோம், தொழுகைக்கு வருவதின் மீது இதிலே நிம்மதி. அதை கடையை பூட்டிட்டு வர்றது ஒரு பெரும் சிரமமா, அந்த நேரத்தில் ஒரு பெரிய சவாலா இருக்கிறது, பெரிய சோதனையா இருக்கிறது. எப்படியா விட்டுட்டு வர்றதுன்னு தெரியல. திடீர்னு ஒரு 50,000 ஒரு கஸ்டமர் வந்து நின்றுட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு 12:45 அக்ஸால சும்மா எங்கேயாவது 1:15 இருக்கான்னு பார்ப்போம், 1:30 இருக்கான்னு பார்ப்போம். எனக்கு எதில் திருப்தி இருக்கிறது? எனக்கு இங்கே இறைவனை நெருங்க போகிறேன் என்ற இறைவனுடைய நெருக்கத்தில் நான் திருப்தி அடைகிறேனா, அல்லது இந்த உலகத்தில் கிடைக்கிற இன்பத்தில் திருப்தி அடைகிறேனா? எது எனக்கு திருப்தியை தருகிறது? இயல்பாகவே எனக்கு இந்த உலகம் தான் திருப்தியை தந்துகிட்டு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நெருக்கம் திருப்தியை தரல. காரணம் என்னன்னு கேட்டா, மறுமை குறித்து அல்லாஹ்வை சந்திக்க போறோம் என்பதுல நமக்கு ஆழமான நம்பிக்கை இல்லவே இல்லை. கடைசி அல்லாஹ் எப்படி முடிக்கிறான்? என்னுடைய அத்தாட்சிகள்ல உனக்கு கவனம் இல்லையப்பா, பிறகு உனக்கு நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கையெல்லாம் வராம போனதுக்கு என்ன? இந்த உலகமே திருப்தின்னு ஓடுற ஏன் தெரியுமா? உலகத்தில் உள்ள விஷயத்திலே நீ நிம்மதி அடைகிற ஏன் தெரியுமா? என்ன காரணம்னா, நான் உனக்கு கண்ணுக்கு முன்னாடி காட்டி இருக்கிற எந்த அத்தாட்சிகளையும் நீ பார்க்க மாட்டேங்கிறிய. நீ தான் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிய, வெறுங்கண்ணால பார்க்கிற, அறிவுக்கண்ணால் பார்க்க மாட்டேங்கிறிய. ஃபைன்னஹா லா தஅமல் அப்சார் வலாக்கின் தஅமல் குலூபுல் லத்தீ ஃபிஸ் சுதூர். குர்ஆன் சொல்கிறது, அவர்களுடைய புற கண்கள் குருடாகவில்லை. லா தஅமல் அப்சார், அவர்களுடைய புறக்கண்கள் பார்வைகள் குருடாகவில்லை. வலாக்கின் தஅமல் குலூபுல் லத்தீ ஃபிஸ் சுதூர், அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கிற அந்த கல்பின் பார்வையே குருடாக கிடக்கிறது. இப்ப நம்முடைய கல்பின் பார்வை குருடா. கண்ணு தெரியுது, கண்ணை வச்சு இது கேமரான்னு தெரியுது, இது மைக்குன்னு தெரியுது, இது ஃபேன்னு தெரியுது. மேலோட்டமாக கண்களால் கண்டறிகிற அந்த காட்சி மட்டும்தான் உனக்கு தெரியுதே தவிர, உன் கல்பால், உன் அறிவால், உன் சிந்தனையால் எதை நீ கண்டறியணுமோ அந்த சிந்தனைக்கு நீ திற போட்டு வச்சிருக்கமா, மூடி வச்சிருக்க, பார்க்க மாட்டேங்க. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்க மாட்டேங்க. உலகத்தில் நீ பார்க்கிற எல்லாமே மனிதர்களின் அத்தாட்சியா தெரிகிறது, மனிதர்களின் திறமையா தெரிகிறது, மனிதர்களின் கண்டுபிடிப்பா தெரிகிறது. ஒண்ணுக்கு முன்ன இந்த ஃபேனை கண்டுபிடிச்சவனை பத்தி பேசுறோம், ஒரு ஏசியை கண்டுபிடிச்சவனை பத்தி பேசுறோம், ஒரு பிளைட்டை கண்டுபிடிச்சவனை பத்தி பேசுறோம், ஒரு பெட்ரோலை கண்டுபிடிச்சவனை பேசுறோம், ஒரு செல்போனை கண்டுபிடிச்சவனை பேசுறோம். எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு திறமை, எவ்வளவு ஆராய்ச்சி, எப்படி கண்டுபிடிச்சான், எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்கான். ஆனா அல்லாஹ் சொல்றான், அது எல்லாத்துக்கும் பின்னாடி என்னுடைய அத்தாட்சி இருக்குது. அதுவும் எனக்கு தெரியுதா? இங்க இருந்து வெளியே போற, அதுக்கு பின்னாடி லாஸ்ட்ல ஃபேன் தெரியுது, ஃபேனை உருவாக்குறவன் தெரியுது, அதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டவன் தெரியுது. அதுக்கு பின்னாடி இறைவனுடைய அத்தாட்சி ஒன்று இருக்கிறது. இறைவன் இப்படி ஒரு பௌதீக விதியை, இயற்கை விதியை உலகத்திலே நியமித்திருக்கிறான்.
மனிதன் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கிற ஒரு வாய்ப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தித்தான் இந்த கண்டுபிடிப்புகள் உலகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் மூல கர்த்தாவாக இருக்கிறவன், இதை இதை இந்த பௌதிக விதிகளை உண்டாக்கி இறைவன் என்ற அந்த இறைவனை நீ பார்க்கவிருக்கிறாயே. உன் கண்ணுக்கு தெரியறத பார்த்துட்டேன், ஃபேனு கண்ணுக்கு தெரியுது பார்த்துட்டேன், ஃபேனை செஞ்சவன் கண்ணுக்கு தெரியறதான் பார்த்துட்டேன். ஆனா கண்ணால் பார்க்க முடியாமல் கருத்தால் பார்க்கக்கூடிய ஒருத்தனுக்கு பின்னாடி இருக்கான். அவன் இல்லாட்டி அவனுடைய இந்த இயற்கை விதிகள் அவன் ஏற்படுத்தலாட்டி உலகத்தில் ஒரு நாள் ஒன்னே கண்டுபிடிக்க முடியாது. எல்லா இயற்கை விதிகளுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய நீதி ஒன்று இருக்கிறது. இப்ப நாம இங்க டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ஏசி போடுறோம். நீங்க இந்த ஏசி போட்டோன்னு இந்த ஏரியா முழுக்க அப்படி கூல் ஆயிருது. வெறும் கண்டுபிடிச்சவங்களுடைய கண்டுபிடிப்பு மட்டுமல்ல, வெயில்னா என்ன, வெப்பம்னா என்ன, காற்று என்ன, அதனுடைய டென்சிட்டி என்ன, எவ்வளவு தூரம் அதை மாற்ற முடியும் அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் ஒரு கண்டுபிடிச்சான். எப்படி கண்டுபிடிச்சான்? அல்லாஹ் ஒரு செட்டப்பை இங்க வச்சிருக்கான். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. எந்த துல்லிய அளவுக்கு கூட அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற இயற்கை நிதியில எந்த மாற்றமும் இல்லாததுனால அது ஒட்டீரா இயங்கிக்கிட்டே இருக்கிறதுனால வெயிலுனா இப்படித்தான், தண்ணினா இப்படித்தான், காத்துனா இப்படித்தான், குளிர்ச்சினா இப்படித்தான், வெப்பம்னா இப்படித்தான், இன்னென்ன மாதிரியான அடப்புகளை போட்டோம்னா அது கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்படி ஒருத்தர் செஞ்சான்ல, தாறுமாறுமா அல்லாஹ் வச்சிருந்தா. எப்ப வெயில் அடிக்கும் தெரியாது, எத்தனை சீட்டை போட்டாலும் எப்ப டெம்பரேச்சருடைய அளவு கூடும் தெரியாது, குறையும் தெரியாது என்பது இயற்கையின் நியதியாக இருந்தால் எப்படி இவனால ஒரு ஏசியை கண்டுபிடிக்க முடியும்? எல்லா இயற்கை செயல்பாடுகளுக்கு பின்னால் இறைவனின் நியதி ஒன்று இருக்கிறது. நியதி இல்லாம எதுவுமே செயல்படல. அதனால தான் அல்லாஹ் சொன்னா அந்த இயற்கை நியதிகளை சிந்திச்சு சிந்திச்சு பாரு, உள்ள இருந்து கண்டுபிடிச்சு உன் வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம். அவராய்த்துமா தஹருசும், நீங்கள் செய்கிற விவசாயத்தை நீங்க சிந்திச்சு பார்த்தீங்களா? குர்ஆன் கேக்குது. அப்படியே அதுல ஒரு ஒரு நியதி செயல்படுகிறது. என்ன நியதி செயல்படுகிறது? ஒரு குறிப்பிட்ட மண்ணு, குறிப்பிட்ட தண்ணீர், குறிப்பிட்ட வெப்பம், குறிப்பிட்ட பருவத்தில், குறிப்பிட்ட நிலத்தில் குறிப்பிட்ட பொருட்கள் விளையும். அந்தந்த பகுதியில் அதாவது விவசாயம் பண்ணி அதாவது அவன் அறுவடை பண்றான்னா அல்லாஹ் ஏற்படுத்தின அந்த அந்த பூமிக்கு ஏற்படுத்தின விதி அது. அது தெரியவே தெரியாதுங்க. எந்த ஏரியாவில் பேரிச்சம்பழம் முளைக்கும், எந்த ஏரியாவில் கத்திரிக்காய் முளைக்கும், எந்த ஏரியாவில் மல்லிக்கீரை போடலாம், எவ்வளவு வெயில கருவேப்பிலை போடலாம், எதுவுமே மனுஷனுக்கு தெரியல. எப்படி நீங்க விவசாயம் பண்ணுவீங்க? எப்படி முடியுங்கிற? இங்க நீங்க கல்ஃபுக்கு போயிட்டு வந்து இங்க வந்து பூரா பேரிச்சம்பழம் மரமா நட்டு வச்சுக்கிட்டே இருப்பீங்க. வைப்பீங்க கருகி போயிடும், வைப்பீங்க கருகி போயிடும், வைப்பீங்க கருகி போயிடும். அப்படியே மரமா வளர்ந்தாலும் உங்களுக்கு பலன் தராது. பிறகு நீங்க எப்படி விவசாயம் பண்ணுவீங்க? அப்ப இது இந்த பூமிக்கு ஒண்ணு இருக்குது, நீ ஆராய்ச்சி பண்ணு. இந்த பூமி இப்படித்தான், அந்த பூமி அப்படித்தான், பாறை மணல் இப்படித்தான், புதை மணல் இப்படித்தான், ஆறுக்கு பக்கத்துல இப்படித்தான், ஆறு இல்லாத இடம் இப்படித்தான். இப்படி அல்லாஹ் ஒரு விதியை இதுக்குள்ள வச்சிருக்கான். அதை நீ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிரு. ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சவன கொண்டாடுறிய, அப்படி ஒரு விதியை வச்சான அவனை கொண்டாடுறியா? அல்லாஹ்வுடைய கேள்விதான். இதுல பெரியாரு யாரு? உள்ளுக்குள்ள வச்சவன் பெரியவனா, உள்ள ஒண்ணு இருக்குறான்னு பார்த்து எடுத்தவன் பெரியாளா? யாரு பெரியாளு? நம்ம எல்லாத்தையும் யாரை பெரியாள கொண்டாடுறோம்? எவன் கண்டுபிடிச்சானோ அவனை கொண்டாடுறோம், வச்சவனை கொண்டாடுற. கண்டுபிடிச்சவனை கொண்டாடு, வேண்டாம், மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி ஒருத்த வச்சா தானே இங்க ஒரு பொருள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு எடுக்க முடியும். வைக்கவே இல்லைன்னா அல்லாஹ் வல்லதீனஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன், நம்முடைய அத்தாட்சிகளை விட்டும் அவர்கள் அவ்வளவு அத்தாட்சி கொட்டி கிடக்கு. அதை எதையுமே நீ கண்ணல இருந்து பார்க்க மாட்டேங்கிற. உன் முன்னாடி பின்னாடி எங்க திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருந்துகிட்டே இருக்கு. என் கண்ணுல காதுல மூக்குல எல்லாவற்றிலையும் ஏன் திறமை இல்லை. இந்த கண்ணுக்குள்ள இவ்வளவு பெரிய பவரை ஏற்படுத்துறான அவனை அறிவதற்கு இந்த கண் உதவுகிறது. ஆனா உன் அறிவு அதை பார்க்க மாட்டேங்கிறது. போனையா ஆபரேஷன் பண்ண இப்ப கண்ணு பளிச்சு தெரியுது. டாக்டர் சூப்பர் டாக்டர், ஹாஸ்பிட்டல் சூப்பர் ஹாஸ்பிட்டல். அவர் எப்படி செஞ்சாரு? இந்த கண்ணுக்குன்னு ஒரு இயற்கை நீ கண்ணுனா இப்படித்தான், நரம்பு இப்படித்தான் செயல்படும் அப்படின்னு ஒரு செயல்பாட்டை உள்ள வச்சதுனால இவர் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ஓ கண்ணு இப்படித்தான் செயல்படுதுன்னு தெரிஞ்சதுனால, குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு கண்ணுக்கு மேல ஒரு திரை விழுந்துரும்னு தெரிஞ்சதுனால அதை நீ ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை இவன் கண்டுபிடிச்சான். உள்ளுக்குள்ள இது இப்படித்தான் செயல்படுகிறது என்பதை அறிந்த காரணத்தினால். அதை அறியலாட்டி நீ அறிஞ்சவனை கொண்டாடுற. ஆனா ஒருத்த வச்சான கண் இப்படி, அதனுடைய அளவு இப்படி, அதனுடைய செயல்திறன் இப்படி, அதனுடைய எல்லை இப்படி.
இப்ப நாம எல்லாருமே உலக வாழ்க்கையில் தான் படிப்பில, பதவியில, அந்தஸ்தில இதில் தான் திருப்தி அடைகிறோம். அந்த திருப்தியின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்று கேட்டால், அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தியதன் விளைவாக. அதுதான் இதோடு நிக்கிறது காரணம். இந்த எண்டோடு நின்றுட்டோம். என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு பின்னாடி இருக்கிறவன பார்க்கிற பழக்கம் இல்லை, அதை பத்தி சிந்திக்கவே இல்லை, அதை உணரவே இல்லை, அதுக்கு நேரம் ஒதுக்கவே இல்லை. ஒரு அடுத்த சாரார் சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி யஹ்தீஹிம் ரப்புஹும் பிஈமானிஹிம். யார் இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து வாழ்கிறார்களோ, யஹ்தீஹிம் ரப்புஹும் அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு வழிகாட்டுவான், பிஈமானிஹிம் அவர்களுடைய ஈமானின் காரணமாக அவர்களுக்கு வழிகாட்டுவான். நல்ல வசனத்தை கவனிங்க. வசனம் மேல ஆரம்பிக்கும் போதே ஈமான் கொண்டு தான் ஆரம்பிக்குது. யார் ஈமான் கொண்டு நல்லவங்கள் செய்கிறார்களோ அவங்களுக்கு சொர்க்கம் உண்டுன்னு சொல்லி அப்படிதான் குர்ஆன்ல நிறைய இடத்துல பேசுறாங்க. பஷீரில் லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி அன்னலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி. யார் ஈமான் கொண்டு நல்லவங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. குர்ஆன் நெடுகிலும் பேசுகிறது. ஆனா இந்த வசனம் என்ன பேச தெரியுமா? யார் ஈமான் கொண்டு அமிலு ஸாலிஹாத்தி நல்லவங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு யஹ்தீஹிம் ரப்புஹும் அவர்களின் இறைவன் வழிகாட்டுவான், பிஈமானிஹிம் அவர்களுடைய ஈமானின் காரணமாக வழிகாட்டுவான். ஒரு 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 வித்தியாசமான வாக்கிய அமைப்பு. ஆல்ரெடி ஈமான் கொண்டவரை பத்தி பேசுறான். ஈமான் கொண்டார் நல்லவர்கள் செய்தார் சொர்க்கத்துக்குரியவர் முடிக்கிறத விட்டுட்டு ஈமான் கொண்டார் நல்லவர்கள் செய்தார் அப்படி யார் இருக்கிறாரோ யஹ்தீஹிம் ரப்புஹும் பிஈமானிஹிம் அவர்களின் ஈமானின் காரணமாக பிஈமானிஹிம் ஈமானின் காரணமாக அவர்களுக்கு வழிகாட்டுவான், அவர்களின் இறைவன் வழிகாட்டுவான். அப்ப நேரிய வழியை பெறுவதற்கு பல வழிகள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கிறது. ஆனா அதுக்கு ஒரு வழியை சொல்றான், ஈமான பலப்படுத்து. அப்படி ஈமான பலப்படுத்தினா அது உனக்கு வழிகாட்டும். அல்லாஹ் தான் வழிகாட்டுவான். அல்லாஹ் தான் நாடியவருக்கு வழிகாட்டுகிறான், தான் நாடியவரை வழிகெடுக்கிறபடி எல்லாம் படிக்கிறோம்ல. இங்க எப்படி சொல்றான்னா அல்லாஹ் தான் வழிகாட்டுவான், அவர்களின் இறைவன் அவர்களுக்கு வழிகாட்டுவான். எப்படி வழிகாட்டுவான் தெரியுமா? தானா சும்மா தான் தோன்றித்தனமா ஒண்ணுமே இல்லாம ரூலே இல்லாம வழிகாட்டுறது இல்லை. பி ஈமானியும் ஓன்ட்ட ஈமான் இருக்கணும், ஓன்ட்ட அந்த நம்பிக்கை இருக்கணும், அல்லாஹ்வின் மீதான ஆசை இருக்கணும், அல்லாஹ்வை சந்திக்க போறங்கிற உணர்வு இருக்கணும். இன்னும் சொன்னா அந்த முதல் வசனத்துல முதல் மனிதர்களை பேசும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்தாம லா எர்ஜூன லிகானா நம்முடைய சந்திப்பை நம்பாதவர்கள் மொழிபெயர்க்கிறோம்ல, கரெக்டா சொன்னா நம்பாதவர்கள் வார்த்தை அங்க இல்ல. லா எர்ஜு ரஜா அப்படின்னா ரொம்ப ஆசையோட எதிர்பார்க்கிறது. லா எர்ஜுனா ஆசையும் இல்லை ஆர்வமும் இல்லை. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு லா எர்ஜுன்னு சொல்றது. 3 வருஷம் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, 3 ஆண்டு கழிச்சு மனைவி மக்கள் பிள்ளைங்க சொந்த பந்தம் ஊருக்கு திரும்ப போறாரு. இப்ப பிள்ளைங்களை எல்லாம் சந்திக்க போறோம், மனைவியை சந்திக்க போறோம், நண்பர்களை சந்திக்க போறோம், ஊருக்கு திரும்ப போறோம்னு சொன்ன உடனே இந்த சந்திப்பை அவர் விரும்புவார். பாத்தீங்களா? அந்த விருப்பம் எப்படி இருக்கும்? அந்த விருப்பத்துக்கு பயன்படுத்துற வார்த்தை ரஜா. வெறும் சந்திப்பா இல்லாது ரஜா, ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு. அந்த மாதிரி அல்லாஹ்வை சந்திக்க போறது நீங்க நம்பணும்னு குர்ஆன் சொல்லுது. அது எப்படி வரும்? அந்த ஈமான நீ மேலும் மேலும் மெருகேத்திக்கிட்டே இரு. உனக்கு வழங்கப்பட்டிருக்க ஈமான் குறைவா இருக்கு, நீ திரும்ப 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 அதுல உன்னுடைய உழைப்பை போட்டுக்கிட்டே இருந்தா நாளுக்கு நாள் அது மெருகேறி 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 ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்துடும். அல்லாஹ் உனக்கு அந்த ஈமானை கொண்டே வழி நடத்துவான். ஒரு ஆசை ஆர்வம். இப்ப நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம ஆர்வத்தோட செயல்படுத்துறோம், ஈடுபாட்டோட பல காரியங்களை செய்யறோம். சில பேர் ரொம்ப ஈடுபாட்டோட படிக்கிறாங்க, பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னப்பா எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கிறான், இவ்வளவு பட்டம் வாங்கி இருக்கிறான் அப்படின்னு. படிப்பின் மீது அவருக்கு இருக்கிற ஆர்வம் நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. சில பேருடைய உழைப்பின் மீது இருக்கிற ஆர்வம் நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. சில பேருக்கு அவர்களுடைய தொழிலின் மீது இருக்கிற ஆர்வம் நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. இந்த பிறர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆர்வம் எப்படி கிடைத்தது? பிறக்கும் போதே அது இன்பில்டா வந்துருச்சு ஆர்வம். அந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு? இடையில வந்து பிறக்கும் போது ஒண்ணுமெல்லாம் கிடையாது. பை பெர்த்ல யாரும் ஆர்வம் கொடுக்கப்பட்டெல்லாம் பிறக்கிறது கிடையாது.
பிறக்கும்போது ஒரு அறிவும் இல்லை, ஒரு ஆர்வமும் இல்லை, ஒரு சிந்தனையும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, எம்டி பாக்ஸ் தான் நீங்க உலகத்துக்கு வரும்போது. குர்ஆன் சொல்லுது அப்படிதான். அல்லாஹ் அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஅன். உங்களை அம்மாமாருடைய வயிற்றுல இருந்து அல்லாஹ் உங்களை வெளியாகலாம், ஒண்ணுமே தெரியாது, எம்டி பாக்ஸா தான் நீங்க உலகத்துக்கு வந்த. அப்படி வந்தவன் ஒருத்தனுக்கு படிப்புல ஆர்வம், ஒருத்தனுக்கு தொழில ஆர்வம், ஒருத்தனுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஆர்வம், ஒருத்தனுக்கு பிள்ளைங்களை பராமரிக்கிற ஆர்வம், ஒருத்தனுக்கு வீடு கட்டுறதுல ஆர்வம், ஒருத்தனுக்கு அரசியல் ஆர்வம், அதுல இதுல ஒவ்வொரு ஆர்வம். இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு யோசிச்சு பாருங்க. எந்த காரியத்தை விரும்பியோ விரும்பாமலோ திரும்ப 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 நீங்க செஞ்சீங்களோ ஒரு கட்டத்தில் அதன் மீது நீங்கள் ஆர்வம் கொண்டு விடுவீர்கள். உங்க வீடு உங்களுக்கு ஆர்வத்திற்குரியது, பிரியத்திற்குரியது. எப்படி? அந்த வீட்டையே பாக்குறீங்க, வீட்டிலேயே தங்குறீங்க, வீட்டையே பராமரிப்பு பண்றீங்க, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறீங்க, ஒரு கட்டத்தில் அந்த வீடு உங்களுக்கு பிரியத்திற்குரியது. உங்கள் மனைவியா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், எப்படி ஆர்வம் வருது? வெறும் ரத்தம் அப்படி மட்டும் சொல்லிட முடியாது. பிறந்த அன்னைக்கே பிறந்த பிள்ளைய தூக்கி இங்கிருந்து அமெரிக்கா அனுப்பியாச்சு, 50 வருஷம் கழிச்சு பிள்ளை திரும்ப வர்றான், ஆர்வமா வராது. யாருனே தெரியாது, யாரையோ பார்த்து கை கொடுக்குற மாதிரி கொடுப்போம், நம்ம பிள்ளையா இருப்போம், ஆர்வம் இருக்காது. அந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு? மீண்டும் மீண்டும் அவர்களோடு தொடர்பு கொள்கிற பொழுதுதான் அந்த ஆர்வம் வரும். நீங்க மீண்டும் மீண்டும் இதுல தொடர்பு கொள்ளுங்க, இதுல ஒரு ஆர்வம் வரும். இப்ப நாம எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்னா, யார் மறுமையை நம்பாதவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த நம்பாதவர்களுக்கு என்ன கிடைக்கும்னு அல்லாஹ் சொன்னானோ, அவங்க எப்படி வாழ்வாங்கன்னு சொன்னானோ அப்படிதான் இன்னைக்கு நம்ம வாழ்றோம். உலகத்துல தான் திருப்தி, உலகத்தினுடைய செயல்பாடுகள் திருப்தி, இதுலதான் நிம்மதி. வேற எதுல நிம்மதி? ரொம்ப ஹாப்பியா இரவு தொழுது முடிச்சிட்டு 2 ரகாத் அழுது அதுல ஹாப்பியா? 2 லட்சம் சம்பாதிச்சுட்டு அதுல ஹாப்பி? எதுல ஹாப்பி? எது எனக்கு ஹாப்பியை தருகிறது? எனக்கு இந்த உலகமும் செல்வமும் பதவியும் பெரும் தலைவராயிட்ட எல்லாம் பாராட்டுறாங்க, ஹாப்பியை தருது. மறுமையை நம்பாதவனுக்கு இருக்கிற கேரக்டர் அது குர்ஆன் எச்சரிக்கிறது. அப்ப அதே கேரக்டர் வச்சுக்கிட்டு நானும் மறுமையை நம்புறேன், சும்மா பொய்யின்றான்ல, போடா ஏமாத்த, யாரை ஏமாத்துற? அப்ப நிஜமாகவே நாம் மறுமையை நம்பிக்கை உடையவர்கள் தான், சொர்க்கத்தின் வாரிசுகள் தான், அதற்கு செல்ல விரும்புகிறவர்கள் தான் என்று சொன்னால் அதற்கு 2 வேலைகளை செய்யணும். முதல்ல என்ன செய்யணும்னா, கண்ணை திறந்து எல்லா விஷயங்களிலும் பின்னால் இருக்கிற அல்லாஹ்வின் அத்தாட்சியை உணரணும். எல்லாவற்றின் பின்னாலும் அல்லாஹ்வின் அத்தாட்சியை உணரணும். எதை எடுத்தாலும், இதை எடுத்தாலும் இதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய காரியம் என்ன? இதை கண்டுபிடிச்சவனுடைய காரியம் இல்லை, அல்லாஹ்வுடைய காரியம் என்ன? எனக்கு கிடைச்ச செல்வத்துக்கு பின்னாடி, எனக்கு கிடைச்ச அறிவுக்கு பின்னாடி, நான் பார்க்கிற இந்த உலகத்துக்கு பின்னாடி, இந்த மலைக்கு பின்னாடி, காற்றுக்கு பின்னாடி, எல்லாவற்றுக்கும் பின்னாடி படைச்ச ரப்புல் ஆலமீன் ஒருத்தர் இருக்கிறான், படைப்பாளன் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு அவனை கண்டறியணும். உங்களுடைய கண்களை திறந்து அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை உள்வாங்கணும். இரண்டாவது, மீண்டும் மீண்டும் நீங்கள் நேரம் செலவழிக்கணும். முதல்ல ஆர்வம் வராது, எடுப்புல வராது, அவங்க வரல, உண்மைதான், என்ன செய்யறதுன்னு தெரியல, பிரியம் வந்தா தானே செய்ய முடியும், பிரியம் இல்லை என்ன பண்றது? பிரியம் வர்றதுக்கு திரும்ப திரும்ப செய்ய, ஒரு கட்டத்தில் பிரியம் வந்துடும். மீண்டும் மீண்டும் செய்ய, ஒரு கட்டத்தில் பிரியம் வந்துடும் என்கிற 2 செய்திகள் தான் இந்த 2 மனிதர்கள் வழியாக சூரா யூனுஸிலே அல்லாஹ் கற்றுத் தருகிறான். எனவே வாய்ப்புள்ள மக்கள் அது குறித்து சிந்தித்து மேலும் அதில் அதிக ஈடுபாடு காட்டி மறுமையின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையுடையவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா காத்தமில் அன்பியாஇ வல் முர்சலீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, 2 முக்கிய செய்திகள். ஒன்று, முதல் உரையில் குறிப்பிட்டதை அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இறைவனின் சான்றுகளை நாம் கண் திறந்து அகழ்ந்து பார்க்க வேண்டும் என்றால் 2 வகையான சான்றுகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு சான்று நாம் பார்த்து படித்து விளங்கி புரிந்து கொள்கிற அல்லாஹ்வுடைய வேதம் என்கிற சான்று. இன்னொன்று நமது கண்களுக்கு முன்னால் அல்லாஹ் படைத்து வைத்திருக்க அல்லாஹ்வின் படைப்புகள் என்கிற சான்று. 2மே ஆயத்து தான். இதுவும் ஆயத்து தான், குர்ஆனில் உள்ளதுங்க ஆயத்துன்னு தானே சொல்கிறோம். இந்த அல்லாஹ்வுடைய படைப்புகள் அல்ல ஆயத்துன்னு தான் சொல்கிறோம். 2 ஆயத்துகளுமே கவனிக்கணும். குறிப்பாக குர்ஆனை கவனிக்கிற பொழுது இன்றைக்கி நாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற மெத்தடை விட்டுட்டு இப்போ மறுபடி ஒரு வசனத்தை எடுத்தோம்னா, இந்த வசனம் என்ன சொல்லுது, இது நம்ம பல தடவை படிச்சிருப்போம். இப்போ நான் சொல்லி காட்டின வசனம் எத்தனையோ முறை சுபுவுக்கு பிறகு மக்ரிபுக்கு பிறகு பல இடங்களில் குர்ஆன் வாசிக்கப்படுகிறது.
அல்லது நம்ம வீடுகளில் ஆடியோ ஓடுகிறது, அந்த ஆடியோவில் இந்த வசனமெல்லாம் கடந்து போயிருக்கும். ஆனால் இப்படி ஒரு மெசேஜ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரியும்? எப்படி தெரியும்? இப்படி வாசிச்சுட்டு போனவர்களும் தெரியாது. நான் குர்ஆனை ஒரு தடவை வாசிட்டேன், 5 தடவை வாசிட்டேன் பாரு, அவருக்கு இப்படி ஒரு இப்படிலாம் இருக்கா குர்ஆன்ல பாரு, தெரியாது. வெறுமனே வாசித்து செல்வது. நீங்க ரொம்ப கம்மியா வாசிங்க, தப்பே இல்லை. நிறைய வாசிக்க அப்படி குர்ஆன் சொல்லவே இல்லை. குறைய வாசிங்க, ஒரே ஒரு வசனம் வாசிங்க, அரை வசனம் வாசிங்க, ஒரு துண்டு வாசிங்க. ஆனா அந்த துண்டை கொஞ்ச நேரம் மனசுக்குள்ள அசை போடுங்க, ஒரு நாள் முழுக்க ஓட விடுங்க. அந்த துண்டின் வழியாக ஒரு செய்தி சொல்லப்படும். அந்த துண்டு உங்களுக்கு ஒரு செய்தியை கற்றுத்தரும். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பார்வையை அது புரிய வைக்கும். ஓ, இப்படித்தான் போல இருக்கு, இது நம்ம விளங்காம இருந்தோமே அப்படின்னு தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் உங்களுக்கு அதன் வழியாக பாடம் நடத்துவான். அதை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இது திருமறை குர்ஆன் வழியாக நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை. இரண்டாவதாக உள்ள செய்தி, நம்முடைய திருச்சியில் அல்லாஹ்வுடைய ஆலயம் ஒன்று கட்டுவதற்கான ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கான பொருளாதார தேவைகள் அதிகம் இருக்கிறது. ஆல்ரெடி ஒரு 7-8 வருஷமாக அங்கே ஒரு பள்ளிவாசல் வாடகை கட்டடத்தில் இயங்குகிறது. அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கான தாவாஸ் என்ற அழைப்பு மையம், அதில் நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பலன்கள் அடைந்து அவங்களை சட்ட ரீதியாக செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்து அதிலிருந்து நிறைய பேர் பயனடைந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு விசாலமான கட்டடத்துக்கு மாற்ற வேண்டிய ஒரு தேவை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. என்ன கேட்டால், இருக்கிற இடத்துல இடம் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குது. அதனால் ஒரு விசாலமான பக்கத்திலேயே ஒரு 2-3 வீடுகள் தள்ளி ஒரு 4000 சதுர அடியில் ஒரு இடம் கிடைத்தது. அந்த இடத்தை விலை பேசி அதில் ஒரு கட்டுமானத்தை நிர்மாணிப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறோம். அதுக்கான ஒரு பொருளாதார தேவை பெரும் தேவையாக இருக்கிற காரணத்தினால், குறைந்தபட்ச தேவையாக இருந்தால் லோக்கல் மக்களே பூர்த்தி செஞ்சுருவாங்க. ஆனால் அது பூர்த்தியாக முடியாத அளவுக்கு ஏறத்தாழ இடத்தின் விலை மட்டுமே 3.5 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு பெரும் பட்ஜெட்டாக இருக்கிற காரணத்தினால பல்வேறு பகுதிகளில் இருக்கிற மக்களுடைய பொருளாதார உதவி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த நம்முடைய பள்ளியினுடைய பங்களிப்பு அதில் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏன்னு கேட்டால், ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட பள்ளிகளில் தௌஹீத் பிரச்சாரத்தினுடைய துவக்க காலத்தினுடைய பள்ளிகளில் ஒரு பள்ளியாக நம்முடைய அக்ஸா பள்ளியை சொல்லலாம். ஏராளமான பள்ளிவாசல்கள் உருவாகுவதன் பின்னணியில் அக்ஸா பள்ளியினுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது என்பதை தனிப்பட்ட முறையில் நான் கூட அறிவேன். இங்கே இருக்கிற மக்களுக்கு, நிர்வாகிகளுக்கு உங்களுக்கு தெரியும். இதை தாண்டி இருக்கிற பல்வேறு ஊர்காரர்களுக்கும் தெரியும். நிறைய பேர்களுக்கு நிறைய பள்ளிவாசல் உருவாகுவதற்கு இந்த பள்ளி அடித்தளம் அமைத்து கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வேறு பல்வேறு வகைகளிலும் பல்வேறு வகையான முன்னேற்றங்களையும் இங்கே பார்க்கிறோம். இந்த முன்னேற்றம் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். சமீபத்தில் கடந்த வாரம் கல்வி எழுச்சி மாநாடு என்கிற பெயரில் திருச்சியில் ஒரு மாநாட்டை நாம் கல்விக்காக சமூகத்தை மேம்படுத்துகிற நோக்கத்தில் ஒரு மாநாட்டை நாம் அறிவிப்பு செஞ்சு நடத்தி முடிச்சிருந்தோம். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே வருகிற பொழுது சிறுவர்களாக, குழந்தைகளாக பள்ளிக்கூடத்தில் 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு என்று படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் மிகச் சாதாரணமாக அறியப்பட்ட பலர் இன்றைக்கு நல்ல கல்வியின் உச்சத்தை அடைந்து உலகின் பல்வேறு பகுதிகளில் சென்று பல்வேறு வகையான இந்த சமூகத்தை மேல்நிலைப்படுத்துகிற ஒரு நிலையில அமர்ந்திருப்பதை நாம் அந்த மாநாட்டிலே பார்த்தோம். இங்கிருந்தே வந்திருந்தாங்க. இவங்களே முன்மாதிரியாக, ரோல் மாடலாக நின்று, நாங்கள் எல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி இருந்தோம், 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி இருந்தோம், இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி இருந்தோம், இன்றைக்கு இந்த கல்வியின் காரணமாக இவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்திருக்கிறோம் என்று சொல்லி பலரும் இந்த பகுதியில், இந்த மஹல்லாவை ஒட்டிய மக்களே அந்த மாநாட்டிலே பங்கேற்பு செய்து தங்களுடைய பணிகளை, தங்களுடைய அனுபவங்களை, தங்களுடைய முன்னேற்றத்தின் பின்னணியிலே தாம் கடந்து வந்த பாதைகள் குறித்த விஷயங்களை பலருக்கும் பகிர்ந்து கொண்டார்கள். மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற, மிகுந்த சந்தோஷம் அளிக்கிற ஒரு செய்தி. இந்த செய்தி அதனோடு சேர்த்து இது போன்ற மக்களை உருவாக்குகிற நோக்கத்தோடு தான் பள்ளிவாசல் வெறுமனே தொழுது அதுக்கப்புறம் பள்ளிவாசல் மூடி போட்டுட்டு போகிற நோக்கத்தில் நம்ம அந்த பள்ளியை உண்டாக்கலை. இந்த மாதிரி கல்வியாளர்களையும், இந்த மாதிரி சிந்தனை உடையவர்களையும், இந்த மாதிரி ஒரு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இடையில ஏராளமான சமூகத்தில் முன்னேறிய மக்களையும் நாம் காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான், உங்களைப் போலவே எல்லா பகுதி மக்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பள்ளியை நாம நிர்மாணிப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆகையினால இதற்கு முன்னால் ஏராளமான பள்ளிகளுக்கு உருவாகுவதற்கு காரணகர்த்தாக்களாக இருந்து அதற்கு பொருளாதார உதவி நல்கிய நீங்கள் இந்த பள்ளிவாசலின் உருவாக்கத்திற்கும் உங்களால் இயன்ற பொருளாதார வாய்ப்புகளை அதிகமாக அள்ளி தர்மம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.